விருந்துக்கு பின் சிறுகதை. யாத்ரா ஸ்ரீனிவாசன். பாண்டிச்சேரி பார் ஒன்றில் ஜீவா தனது நண்பர்களுக்கு பார்ட்டி வைத்துக் கொண்டிருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணுமோ அத்தனையும் கேட்டு குடிங்க, இன்னைக்கு என்னுடைய ட்ரீட் என்றான் ஜீவா. அதை நீ சொல்லவே தேவையில்லை, ஓசியில் குடிக்க தானே ஓடி வந்திருக்கோம். தோ பாரு இவனை, நாக்கு தொங்க போட்டுக்கின்னு ஆன்னு பார்க்குறான் பாரு. டேய், ஆர்டர் செஞ்சு சரக்கு எடுத்துன்னு வர வேண்டாமா என்றான் விவேக் ராஜேஷை பார்த்து. ஜீவாவும் மற்ற 2 நண்பர்களும் சிரித்தனர் பார் பறக்க. ராஜேஷ் தனது நாக்கை இழுத்து வாயை மூடிக்கொண்டு அசட்டு சிரிப்பு சிரித்தான் ஜீவாவை பார்த்து. உயிர் நண்பனை நக்கல் அடிக்காதீங்கடா, பொண்ணு ஃபிக்ஸ் ஆகி மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ட்ரீட் வைடான்னு என்கிட்ட ஃபோன் போட்டு நச்சரிச்சதே இவன் தான்டா, இவனை போய் நக்கல் பண்ணிக்கிட்டு என்றான் ஜீவா. ஜீவாவின் ஆதரவு வார்த்தைகளால் உற்சாகமானான் ராஜேஷ். ஜீவா மிடில் கிளாஸு, மவனை விவேக்க நீ ஹை கிளாஸு, உனக்கு அலையன்ஸ் பார்க்கும்போதே வாரம் வாரம் ஓன் ட்ரீட்டாக தான் இருக்கணும் என்று இப்பொழுதே முன்பதிவு செய்தான் குமார். பல ரகங்களில் சரக்கும், சைடிஷுக்கு மாட்டிறைச்சி வறுவலும், காடை, சிக்கன் என்று ஜீவாவின் காலி மேஜை கடகடவென கலர்ஃபுல்லானது. ராஜேஷ் மற்றும் குமார் இருவரும் சரக்கு திறந்து கிளாஸில் ஊற்றி நிரப்புவதில் அப்படி ஒரு ஆர்வம். 4 கிளாஸும் நிரம்பி வழிந்தது. விவேக் தனது கிளாஸை தூக்கி கொண்டு, ஜீவா உன் கிளாஸை தூக்கு. ஜீவாவுக்கு என்னுடைய அட்வான்ஸ் மேரேஜ் விஷஸ் என்றதும் மற்ற நண்பர்களும், ஜீவா டியர் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப் என்று கோரஸாக பாடியதும் 4 கிளாஸ்கள் மோதும் சத்தம் பக்கத்து டேபிளில் குடித்து மயங்கி கிடப்பவர்களையும் திரும்பி பார்க்க வைத்தது. டே ராஜேஷ், கிளாஸை உடைக்கிற மாதிரி சியர்ஸ் சொல்கிறான் பார், மெதுவா என்றான் ஜீவா. சியர்ஸ் சொன்ன மறுகணம் ஒரு கிளாஸ் சரக்கை ஒரே மூச்சில் குடித்து காலி கிளாஸை டேபிளில் வைத்து ஒரு சிக்கன் லெக் பீஸை எடுத்து கடித்தான் ராஜேஷ். அட பாவி, இது என்ன தண்ணி தாகத்துக்கு மினரல் வாட்டராடா, மடக் மடக்குன்னு குடிக்கிறதுக்கு? இது சரக்கு, ஒரு சிப்பாக இழுத்து ருசிச்சு குடிக்கணும், தண்ணி லாரி பாயில என்று பச்சை பட்டாணியை எடுத்து ராஜேஷ் மீது வீசி எறிந்தான் விவேக். ஏய் விடுடா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, என்ஜாய் பண்ணட்டும் என்றான் ஜீவா. ஆமாம், ஜீவா ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பாண்டிச்சேரியில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தோடு வேலை பார்த்து வந்தான். அவன் நினைத்த மாதிரியே அழகான மனைவி, நல்ல குடும்பம், மரியாதையான சொந்த பந்தங்கள். திருமணம் முடிந்து 3 நாட்களிலே இந்த ட்ரீட்டை நண்பர்களோடு கொண்டாடுகிறான் என்றால் அதற்கு காரணம் நினைத்தபடி அவனுக்கு அமைந்த மனைவியும் வாழ்க்கையும். ஜீவா குடிப்பதால் கெட்டவன் இல்லை. அவனிடம் பல நல்ல குணங்களும் பழக்க வழக்கங்களும் இருந்தது. அதனால்தான் அவனுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தது. வீதிக்கு வீதி பார், அரசாங்கம் நடத்தும் பாப்ஸ்கோ, மதுபான கடை மற்றும் சக நண்பர்கள் குடிகாரர்கள் என்றாலும் ஜீவா குடிக்கு அடிமையாகாமல் வார இறுதியில் நண்பர்களின் நட்பு வலையில் மாட்டி வாராவார குடிகாரனாக வலம் வந்தான். என்னங்க, இப்பெல்லாம் சரியாகவே சாப்பிட்றதில்ல, நல்லா சாப்பிடுங்க என்று கடிந்த வண்ணம் அருமையாக சமையல் செய்து ஜீவாவிற்கு பாசத்தோடு பரிமாறுவாள் மனைவி ஜெயந்தி. ஜீவா ஜெயந்தியை மணந்ததை நினைத்து தான் கொடுத்து வைத்தவன் என்று ஒவ்வொரு நாளும் ஜெயந்தியை தனது முழு அன்போடு அக்கறையோடு பார்த்து கொள்வான். ஜீவாவின் அம்மா ராஜாத்தி தனது மருமகள் ஜெயந்தியை பற்றி பக்கத்து வீடு, எதிர் வீட்டில் ஜெயந்தி புராணம் படிப்பாள். என் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், என் மவனுக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிட்டா, இனி நான் என் பிள்ளைய பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. என்னையே என் மருமவ அவன் அம்மா மாதிரி பார்த்துக்கிறானா, என் மவனை எப்படி பார்த்துக்குவா, மகராசனா பார்த்துக்கிறா என்ற உண்மையைத்தான் பெருமையாக பேசி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வாள் ராஜாத்தி. மாமியாரான பிறகு ஒவ்வொரு அம்மாவுக்கும் மருமகளின் குற்றம்தான் கண்ணில் படும். ஆனால் ராஜாத்தி அம்மாவுக்கு ஜெயந்தியின் ஒவ்வொரு அசைவிலும் நிறைவு கண்டு மனதுக்குள் பூரித்து போவாள்.
திருமணமாகி 3ஆம் மாதம் ஜெயந்தியை அக்கறையோடு ஒரு லேடி டாக்டரிடம் அழைத்துப் போனான் ஜீவா. ஜெயந்தியை பரிசோதனை செய்த டாக்டர் ஜெயந்தி கர்ப்பமாக இருக்கிறார் என்ற தகவலை சொன்னார். ஜீவாவிற்கும் அவனது குடும்பத்திற்கும் அளவு கடந்த சந்தோஷம். முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும் என்றார் ஜீவாவின் மாமா. ராஜாத்தி மனசுலையும் ஆண் குழந்தை பிறக்கணும், வாரிசு முதல்ல, அப்புறம் பெண் குழந்தை பிறந்தாலும் மறுபடியும் ஆண் குழந்தை பிறந்தாலும் கவலையே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஜெயந்திக்கு ஆணோ பெண்ணோ சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக் கொண்டாள். ஆனால் ஜீவா தனக்கு ஆண் குழந்தைதான் வேணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டான். அவன்தான் அம்மா பையனாச்சே. அம்மா ராஜாத்தி நினைத்ததையே அவனும் நினைத்திருந்தான். இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. ஆச்சரியம் என்னவென்றால் 10 மாதம் கழித்து டாக்டர் சொன்ன தேதியில் மிக சரியான நேரத்தில் பெண் குழந்தை பிறந்தது. குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அதிருப்தியாக இருந்தது. ராஜாத்தி முகத்தில் ஒரு கலையே இல்லை. கடமைக்கு குழந்தையை கொஞ்சிவிட்டு போனாள். ஜீவாவிற்கும் எதிர்பார்த்த மாதிரி ஆண் குழந்தை பிறக்கவில்லையே என்ற ஏமாற்றம். ஜீவாவின் நண்பர்கள் ஃபோன் போட்டு அவனிடம் பேச முற்பட்டனர். ஆனால் பெண் குழந்தை பிறந்த விஷயத்தை தெரிவிக்காமல் இருந்தான் ஜீவா. 3 நாள் கழித்து விவேக்கிடம் மாட்டிக்கொண்டு விஷயத்தை சொன்னான். பெண் குழந்தை பிறந்ததுனால உங்ககிட்ட ட்ரீட் கேட்கல, ஆண் குழந்தை பிறக்கட்டும், அவனை உன்னை வச்சுக்கிறேன் என்றான் ராஜேஷ். மற்ற நண்பர்கள் ஜீவாவை பார்த்து சிரித்தனர். ஜீவா மனதுக்குள் கவலையை வைத்துக்கொண்டு வெளியில் புன்னகைத்து ட்ரீட் வைப்பதிலிருந்து நழுவிக்கொண்டான். குடும்பத்தில் எப்பவும் முதல்ல பிறக்கிறது பொண்ணா இருக்கணும், அப்போ தான் குடும்ப விருத்திக்கு வரும் என்று எதிர்வீட்டு மகாலட்சுமி அக்கா சொன்னதை கேட்டு ராஜாத்தி அம்மாளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. ஜீவாவும் மகளின் வளர்ச்சியையும் புன்னகைக்கும் அழகும் கம்பெனி கவலைகளை மறக்கடித்து சுபிக்ஷா என்று மகளுக்கு பெயரிட்டது மிக பொருத்தமாக இருந்தது. உண்மையிலேயே ஜீவாவின் குடும்பம் சுபிக்ஷமாக வளர்ந்தது, ஆனந்தமயமாக இருந்தது. சுபிக்ஷா பிறந்து 1 வருடத்திற்கு பிறகு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்த ஜீவா சொந்த கம்பெனி தொடங்கி பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஜெயந்தி காய்ச்சலில் படுத்திருந்தாள். ஜீவா சொந்த கம்பெனி என்பதால் முன்பு போல் வேலை முடிந்ததும் வீட்டுக்கு நேரத்தோடு வருவது போல் இல்லாமல் நடு இரவில் வீட்டிற்கு வந்தான். ஜெயந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் செஞ்சிருந்தா 5 மணிக்கு வந்திருக்க போகிறேன், கிளினிக் போயிருக்கலாமில்ல என்று சற்று கோபத்தோடு தனது அம்மாவிடம் கடிந்து கொண்டான். மறுநாள் முதல் வேளையாக ஜெயந்தியை கிளினிக்கு அழைத்துச் சென்று டாக்டரை பார்த்தான். வேற ஒன்றும் இல்லைங்க, மேடம் கன்சீவ் ஆகியிருக்காங்க, வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க என்றார் லேடி டாக்டர். ஜீவாவிற்கு மிகுந்த சந்தோஷம். உடனே சந்தோஷம் மறைந்து கவலை தொற்றிக் கொண்டது. இந்த முறை கண்டிப்பாக ஆண் குழந்தை பெற்றுக் கொடுப்பாளா ஜெயந்தி என்று நினைக்கத் தொடங்கிவிட்டான். ராஜாத்தி அம்மாவுக்கு சொல்லவா வேண்டும், இந்த முறை எனக்கு பேரனை தான் என் மருமகளை பெற்றுக் கொடுப்பா என்று உறவினர்களிடம் சொல்லிக்கொண்டு பல கோவில்களில் வாரம் வாரம் வரம் வேண்டி அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாள். ஜீவாவிற்கு இன்னும் 10 மாதம் 10 நாட்களில் ஜெயந்தி ஆண் குழந்தை பெற்று கையில் கொடுப்பது போல தினந்தோறும் நினைத்து கொண்டிருப்பான். காலத்தை யாரால் நிறுத்த முடியும்? அது கடகடவென ஓடியது. அதுவும் இந்த காலத்தில் காலம் மிக மோசமாகவே ஓடவில்லை, பறக்கிறது. ஆம், 10 மாதம் கடந்து டாக்டர் சொன்ன தேதியில் ஜெயந்தி அட்மிட் ஆகியிருந்தாள். ஜீவாவிற்கு எதிர்பார்ப்பும் பதற்றமும் அதிகரிக்கிறது. ராஜாத்தி அம்மா ஆண் குழந்தை பிறக்க கோவிலில் அர்ச்சனை செய்து ஜீவாவின் நெற்றியில் விபூதியிட்டு, கவலைப்படாத, இந்த முறை எனக்கு பேரன்தான் பிறப்பான் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த சோபாவில் தனது பேத்தி சுபிக்ஷாவை மடியில் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். ஜீவாவின் மாமா, சித்தி மற்றும் பெரியப்பா அனைவருக்கும் ஆண் குழந்தை வேணும் என்று எதிர்பார்த்திருக்கின்றனர். ஏன் ஜெயந்தியும், கடவுளே எனக்கு இந்த முறை ஆண் குழந்தை பிறக்கவை, எனது கணவர் முதற்கொண்டு குடும்பமே வாரிசுக்காக வரிந்து கட்டி கிளினிக் வாசலில் மழையென்றும் பார்க்காமல் நிற்கிறது என்று பிரசவ வழியிலும்
இந்த வலியையும் சேர்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். டாக்டர் சொன்ன தேதிக்கு முன்பே வலி வந்ததால் குடும்பத்தில் அனைவருக்கும் மேலும் பதற்றம். சுகப்பிரசவமா, ஆபரேஷனா, ஆணா பெண்ணா? திருப்திக்கும் அதிருப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் மனக்கவலைக்குமான உச்சக்கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜீவா கிளினிக் வெளியே உள்ள தோட்டத்து பெஞ்சில் அமர்ந்து கொண்டு மகனை இந்த பூமியில் வரவேற்க காத்திருக்கிறான். டாக்டர் வெளியே வந்து, காம்ப்ளிகேட்டட் டெலிவரி, சிசேரியன் செய்யணும், இல்லைனா தாய்க்கும் குழந்தைக்கும் பிரச்சனை என்று சொல்லி சிசேரியனுக்கு ஜீவாவிடம் கையெழுத்து வாங்கி கொண்டார். ஜெயந்தி வலியால் துடிக்கும் சத்தம் ரிசப்ஷனில் உட்கார்ந்திருந்த ஜீவாவின் காதுகளில் கேட்கிறது. பிறகு நிசப்தம். மணி சரியாக 12 இருக்கும். டாக்டர் வந்து, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, மதர் சேஃபாக இருக்காங்க, பட் நோபடி வில் கம் அண்ட் see her baby in incubation. You can see only by 2 days after என்று சொல்லி போனார். ஜீவாவிற்கு பெரிய சந்தோஷம். ஆண் குழந்தை, மகன் வாரிசு, தள்ளாடும் வயதில் தாங்கும் தங்க மகன் பிறந்திருப்பதால் வாழ்க்கையில் பெரிய சாதனை படைத்த உணர்வு. ராஜாத்தி அம்மா நடு இரவு என்றும் பார்க்காமல் உறவுக்கார அனைவருக்கும் தனக்கு பேரன் பிறந்திருப்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருப்பதை ஜீவா பெருமிதத்தோடு பார்த்து தனது போனை எடுத்து தனது நண்பர்களுக்கு தெரிவிக்கலாமா வேண்டாமா, காலையில் தெரிவிக்கலாமா என்று யோசிக்கும்போது அவனை அறியாமலே அவன் மொபைலிலிருந்து அனைத்து நண்பர்களுக்கும் பையன் பிறந்திருக்கான் என்று SMS அனுப்புகிறான் ஜீவா. கார்த்திகை மாதம், நல்ல மழை. விவேக் நண்பனிடமிருந்து ஃபோன் வருகிறது. மழை சத்தத்தில் விவேக் பேசுவதை சரியாக கேட்க முடியாமல், லைன் கட் ஆகுதுடா விவேக், ஆனால் மதர் அண்ட் பேபி ஆர் வெல், நாளைக்கு பார்க்கலாம் என்று மெசேஜை அனுப்பிவிட்டு அம்மாவை மருத்துவமனையில் ஜெயந்தி பார்த்து கொள்ள விட்டுவிட்டு தனது மாமனாரை பைக்கில் ஏற்றிக்கொண்டு மழையில் நனைந்தவாறே சந்தோஷமாக வீட்டிற்கு போகிறான் ஜீவா. ஜீவா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் சன். when is the treat? must be tomorrow என்று ராஜேஷிடம் இருந்து SMS வந்திருப்பதை பார்த்துவிட்டு, ஷுவர், தேங்க்ஸ், we will have a nice treat tomorrow என்று SMS தட்டிவிட்டு நிம்மதியாக தூங்கினான் ஜீவா. மறுநாள் விடிந்தது. ஜீவா மகிழ்ச்சியாக மருத்துவமனைக்கு சென்றான். மருத்துவமனையில் ரிசப்ஷனில் ராஜாத்தி அம்மா பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு அம்மாவிடம் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து தான் ஓட்டலில் வாங்கி வந்த இட்லி தோசையை அம்மாவிடம் கொடுத்து, அம்மா, பையனை போய் பார்த்தியா, ஜெயந்தி எப்படி இருக்கா என்றான் ஜீவா. பையன் அழகாக இருக்கான், மூக்கு முழியுமா ஒன்றை மாதிரியே உரிச்சு எடுத்துக்கின்னு பிறந்து வந்திருக்கிறான் என் பேரன். ஜெயந்தி நல்லா இருக்கா. காலையில் 5 மணிக்கு டீ கொடுக்க சொன்னாங்க, வாங்கின்னு போய் கொடுத்துட்டு வந்தேன். பையனை தான் பெட்டியில் வச்சுருக்காங்க, 2 நாளைக்கு யாரும் உள்ளே வரக்கூடாதான். நான் போனதுக்கே இந்த டாக்டரும் நர்ஸும் கத்துறாங்க, பிள்ளைக்கு மழையில் தொத்து நோய் வந்துடும், வெளியே போங்கன்னு விரட்டி விட்டுட்டாங்க என்றாள். அப்போது ஜீவாவின் மொபைலில் ஃபோன் மேல் ஃபோன் வந்து கொண்டிருந்தது. ஃபோனில் தனக்கு மகன் பிறந்த விஷயத்தை தனது உறவினர்களுக்கும் கம்பெனி ஊழியர்களுக்கும் தெரிவித்து கொண்டு கம்பெனியில் ஒரு வேலையும் பார்க்காமல் குழந்தை பிறந்த தகவலை தெரிவிக்கிற வேலையை மட்டும் செய்து கொண்டிருந்தான் ஜீவா. ஜீவாவின் நண்பர்களான விவேக், ராஜேஷ், குமார் மூவரும் மாலை 6 மணிக்கு ஜீவாவின் கம்பெனியில் ஆஜராகி ட்ரீட்டுக்கு வற்புறுத்தி கொண்டிருந்தனர். இந்த வீக்கெண்டில் ட்ரீட் கொடுக்குறேன்டா என்றான் ஜீவா. வீக் எண்டாவது பிகினிங் ஆகுது, நீ எதிர்பார்த்த பையன் பிறந்திருக்கான், சூட்டோட சூடாக ட்ரீட் கொடுக்கணும், இல்லைன்னா சுவாரஸ்யமாக இருக்காது என்றான் ராஜேஷ். யோசிக்காத ஜீவா, கிளம்பு, எல்லாரும் ப்ளூ டிராகன் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறோம், பைக் எடுங்க என்று விவேக் பிளான் செய்து விட்டான். ப்ளூ டிராகன் ரெஸ்டாரண்ட்டில் நண்பர்களுடன் ஜீவா மகிழ்ச்சியோடு குடித்து குதூகலித்தான். கிரேட் ராஜ் ஜீவா, யூ சி, லாஸ்ட் இயர் நம்ம விவேக்கு மேரேஜ் ஆச்சு. அவன் ஒய்ஃப் 2 monthsலேயே டைவர்ஸ் கேட்டு ஓடி போயிட்டா. ஆனால் நீ 2 yearsல கேர்ள் பாய்னு 2 குழந்தைங்களுக்கு அப்பாவாகி லைஃப்பில் செட்டில் ஆகிட்ட. இப்போல்லாம் மேரேஜ் லைஃப் பெரிய நைஃப்டா. இப்போ வர புது படம் மாதிரி 3 நாள் 1 வாரம் ஓடினாலே பெரிய கலெக்ஷன் சக்ஸஸ் மாதிரி
மேரேஜ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வருஷம் குப்பை கொட்டினாலே பெரிய செய்திடா. அது குழந்தை குட்டின்னு பெற்றுட்டாலே பெரிய பெரிய விஷயமா இருக்குடா என்றான் குமார். ஜீவா புன்னகைத்த வண்ணம் விஸ்கியை ஒரு சிப் பிடித்துவிட்டு விவேக்கின் முதுகில் தட்டி, கவலைப்படாத விவேக், உனக்கு ஒரு பெட்டர் லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பா. 2-3 மந்தில் பார்த்து செகண்ட் மேரேஜ் செஞ்சுக்க. இது போல் கிராண்டாக எங்களுக்கும் ட்ரீட் வைக்க போகிற. ஓகே? டோன்ட் வரி, ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டேக் கேர் என்று குடிபோதையில் நண்பர்களிடம் பல வாக்குறுதிகளை அள்ளி வீசிக் கொண்டிருந்தான் ஜீவா. மீதமிருந்த சரக்குகளையும் குடித்தும் தின்பண்டங்களையும் தின்றவண்ணம் இருந்த ராஜேஷ், டியர் ஜீவா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாளைக்கு உன் பையனை பார்க்க வரோம். வி வில் see you tomorrow என்றான் ராஜேஷ். இவன் குடிச்சிட்டா இங்கே இங்கிலீஷிலிருந்து இட்டாலி வரைக்கும் பேசுவான். ஓகே, குட் நைட் என்று எழுந்து தள்ளாடிய வண்ணம் குமார் சொன்னதும் அனைவரும் எழுந்து கைகொடுத்து கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களைச் சொல்லி பிரிந்தனர். ஜீவா மகிழ்ச்சியின் எல்லையில் மிதந்து கொண்டு பைக்கை ஓட்டிக்கொண்டு செல்கிறான். தனது கம்பெனியின் வளர்ச்சி, தனது உயிர் நண்பர்களின் பிரமிக்க வைக்கும் நட்பு, தனக்கு ஆண் குழந்தை பிறந்த பெருமிதம், தனது குடும்பத்தாரின் ஒற்றுமை, இப்படி தனக்கான சிறப்பான விஷயங்களை நினைத்து பெருமையுடன் பைக்கை ஓட்டிச் செல்கிறான். மூலக்குளம் திருப்பத்தில் வரும்போது ஒரு நாய் குரைத்து கொண்டு இன்னொரு நாயை துரத்தி கொண்டு ரோட்டில் குறுக்கே ஓடும்போது குடிபோதையில் பைக்கில் போன ஜீவா நாயின் மேல் ஏற்றி கீழே விழுந்தான். கீழே விழும்போது அவனது தலை மட்டும் வேகமாக தார் ரோட்டில் பலமாக அடிபட்டு விழுந்தது. அதன் பிறகு ஜீவாவின் தலை மட்டுமல்ல, அவன் உடலும் எழவில்லை, அசையவில்லை. ஆம், நண்பர்களுக்கு குடிவிருந்தளித்து பல கனவுகளோடு வந்த ஜீவா எதிர்பார்ப்புகளோடு பிறந்த தனது மகனின் முகத்தைக் கூட பார்க்காமல் தன் இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டான். பையன் பிறந்த ராசி, அப்பனை முழுங்கிட்டான் என்று வரம் வாங்கி பெற்ற ஆண் குழந்தையை திட்டியபடி குடும்பத்தில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டனர். சுபிக்ஷா என்ற பெண் குழந்தையை பெருமையாக பேசினர். பெண் எப்பொழுதும் பெருமைப்படுத்துவாளே, பிறந்த பையன் என்ன செய்வான் பாவம். நண்பர்களின் குடிவிருந்து ஜீவாவின் உயிரை குடித்த செய்தி யாருக்கு தெரியும்? குடிகார நண்பர்களுக்கு மட்டுமே தெரியும். தற்போது குடிவிருந்து என்ற பெயரில் குடிக்கு அடிமையாகி இளைஞர்கள் அருவி மழுங்கி வாழ்க்கையை இளம் வயதிலேயே அஸ்தனமாக்கிக் கொள்கின்றனர். இதில் நமது ஜீவா ஒன்றும் விதிவிலக்கல்ல. இதில் அநியாயம் என்னவென்றால், தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளையை ராசி இல்லாதவன் என்ற பழியை வழிமொழிந்துவிட்டு போனதுதான். என்ன செய்வது? இந்த சமூகம் ஜீவாவின் பிள்ளையை ராசியில்லாதவன் என்று சொல்லிச் சொல்லியே அவனை சமூக விரோதியாக்கி விடுமே. அவனும் குடிகாரனாகாமல் நல்லவனாக வளர அக்கா சுபிக்ஷா அக்கறை காட்டலாமல்லவா?